Hello everyone. So in the video நம்ம gate related problem பார்க்க போறோம். ஒரு reversible cycle receives 40 kilojoule of heat from a one heat source at a temperature of 127 degrees Celsius and 37 kilojoule from another heat source of 97 degrees Celsius. Calculate the heat rejected to the heat sink at 47 degrees Celsius. Okay, ஒரு reversible cycle, for example ஒரு engine இருக்கு, reversible engine இருக்கு. இது வந்து ரெண்டு சோர்ஸ்ல இருந்து ஹீட் எடுத்துக்குது. ஓகே, ஒரு சோர்ஸோட ஹீட் வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோ ஜூல், அதோட டெம்பரேச்சர் 127 டிகிரி செல்சியஸ். And then another source having a heat of 37 kilojoule, temperature of 97 degree Celsius. So the ரெண்டு சோர்ஸ்ல இருந்து என்ன ஆகுது, இன்புட் எடுத்துக்குது. இன்புட் எடுத்து இந்த இன்ஜின் ரன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா some amount of heat வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. அதோட சிங்கோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 47 டிகிரி செல்சியஸ். பட் Q இங்க ரிஜெக்ட் ஆகிற ஹீட்டோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இங்க இந்த சோர்ஸ்ல இருந்து வெளியே வரது வந்து Q1 எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ரெண்டாவது சோர்ஸ்ல இருந்து வெளியே வரத Q2 எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு ஹீட்டும் சேர்ந்து என்ன ஆகுது, இன்ஜின் ரன் பண்ண யூஸ் ஆகுது. அதுல இருந்து வெளியே வரது வந்து Q3 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேட்கறது Q3 ஓட வேல்யூ தான் கொடுத்து கேட்கறாங்க. ஸோ Q1 ஓட 40 கிலோ ஜூல், Q2 ஓட வேல்யூ 37 கிலோ ஜூல். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது கெல்வின்ல மாத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 400 கெல்வின், இது வந்து பாத்தீங்கன்னா 370 கெல்வின், 47 டிகிரி செல்சியஸ் போது 320 கெல்வின். ஓகே, இப்போ இது எப்படி வந்து கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி வச்சு சால்வ் பண்ணணும். தட் இஸ் சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் dq by t is equal to 0. இதான் வந்து இந்த இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இதுல ஹீட் சப்ளை எல்லாமே வந்து பாசிட்டிவ், ஹீட் ரிஜெக்ஷன் எல்லாமே நெகட்டிவ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஹீட் சப்ளை இது வந்து Q1. ஸோ Q1 வந்து ஹீட் சப்ளை, அதனால பாசிட்டிவ். Q1 by T1 பிளஸ் Q2 வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சப்ளை தான். ஸோ அதுவும் பிளஸ் Q2 by T2 மைனஸ் Q3 வந்து ஹீட் ரிஜெக்ஷன், அதனால மைனஸ் போடுறோம். Q3 by T3 is equal to 0. நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், 40 kilojoule divided by 400 Kelvin plus Q2 வந்து பார்த்தீங்கன்னா 37 divided by 370 Kelvin minus Q3 divided by 320 Kelvin equal to 0. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அப்போ 1/10 இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு 1/10 இருக்கும். ஈக்குவல் டு Q3 divided by 320. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா 2/10 is equal to Q3 by 320. அப்போ இதுல Q3 is equal to 2/10 into 320. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ Q3 is equal to 64 கிலோ ஜூல். அவ்வளோ, வெரி சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.